வணக்கம் நண்பர்களே. இதுக்கு முந்தைய காணொலியில் தெனாலிராமன் காளிதேவி கிட்ட பெற்ற அற்புத வரத்தை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த காணொலியில் அதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம். விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் தாத்தாச்சாரியார் என்கிறவர் ராஜகுருவாக இருந்தார். தெனாலி கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த ஊரான மங்களகிரிக்கு ராஜகுரு வந்திருந்தார். ராஜகுரு வந்திருக்கிறத கேள்விப்பட்ட தெனாலி கிராம மக்கள் அவரை போய் சந்தித்து அவரோட ஆசையை பெற்றுட்டு இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தெனாலிராமன் ராஜகுருவை சந்திக்கிறதுக்கு முடிவு பண்ணான். அவரை நேரில் போய் பார்த்து தன்னோட விகடகவி திறமையினாலும் பேச்சாற்றலாலும் ராஜகுருவோட சிஷ்யனும் ஆனான். ராஜகுருவோட நட்பு கிடைச்சதுக்கப்புறம் தன்னோட குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலைமையில் இருப்பதாகவும் அதனால தன்னை கிருஷ்ணதேவராயிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கப்படியும் ராஜகுரு கிட்ட தெனாலிராமன் கேட்டுக்கிட்டான். அவனோட வேண்டுகோள் படியே ராஜகுருவும் அரண்மனையில் வேலை வாங்கி தருவதா சொல்லி வாக்களித்தாரு. வாக்களிச்சதுக்கப்புறம் நான் விஜயநகரத்துக்கு போய் மன்னரை சந்திச்சு அனுமதி வாங்கிட்டு உனக்கு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டாரு. ஆனால் ராஜகுரு தன்னோட மனசுக்குள்ள தெனாலிராமன் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கான், இவனை மன்னரிடம் சொல்லி அரண்மனையில் விகடகவியை சேர்த்து விட்டா நம்ம வேலை போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு தெனாலிராமனுக்கு அவர் ஆள் அனுப்பவே இல்லை. தெனாலிராமனும் ராஜகுருவிடமிருந்து தகவல் வரும் அப்படின்னு ரொம்ப மாதங்கள் காத்துட்டு இருந்தான். ஆனால் எந்த தகவலும் தெனாலிராமனுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால விஜயநகரம் சென்று ராஜகுரு நேரில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனோட மனைவி மகனோட பல நாட்கள் பயணம் செஞ்சு விஜயநகரத்துக்கு சேர்ந்தான். பலவித இடையூறுகளுக்கு இடையே தெனாலிராமன் ராஜகுருவை அவரோட வீட்டில் சந்திச்சான். ஆனா இதை சற்றும் எதிர்பார்க்காத ராஜகுரு அவனை பார்த்தோன்னு அதிர்ச்சி அடைஞ்சாரு. யாரப்பா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கோபத்தோட கேட்டாரு. அதை கேட்டதும் தெனாலிராமன் பதறி போயிட்டான். ராஜகுருவே, நான் தான் தெனாலிராமன். நீங்கள் மங்களகிரிக்கு வந்தபோது நம்ம 2 பேரும் நண்பர்களானவே. நான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தாங்கள் அரசவையில் என்னை சேர்த்து விடுவதா சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? ஆள் அனுப்ப சொல்லதுக்கப்புறம் வா அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப மாதமாக உங்ககிட்ட எந்த தகவலும் வராதனால நானும் என் குடும்பமும் இங்கே கிளம்பி வந்துட்டோம். தயவு செஞ்சு என்னை பற்றி மன்னனிடம் சொல்லி அரசவையில் சேர்த்து விடுங்க அப்படி சொல்லி வேணாம். உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதப்பா, மரியாதை வெளியே போ அப்படின்னு சொல்லி ராஜகுரு அவனை திட்டி அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாரு. தனக்கு ஏற்பட்ட இந்த பெரிய அவமானத்துக்கு ராஜகுருவை பழிவாங்க துடிச்சான் தெனாலிராமன். அதற்காக காளிதேவிகிட்ட முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி கோயிலை நோக்கி புறப்பட்டான்.